எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வெங்காயத்தால் நம்ம யூஸ்வலாக கார்னிஷ் இல்லைனா நிறைய சைனீஸ் டிஷ்ஷஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி வெங்காயத்தால் யூஸ் பண்ணி ஒரு அருமையான பராட்டா ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமான இந்த வெங்காயத்தால் பராட்டா செய்ய ஒரு அகலமான பவுலில் 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி சேருங்க. நல்லா கலந்து விட்டு இது கூட 2 முட்டையை சேர்க்கலாம். உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் சேருங்க. இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. கையில் ஒட்டாமல் மாவு பிசைஞ்சதும் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை சின்ன சின்ன ஈவன் சைஸ் உருண்டைகளாக பிரித்து உருட்டிக்கலாம். எல்லா மாவு உருண்டையும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷம் ஊறட்டும். பராத்தா தேய்க்கிற கல்லில் நல்ல எண்ணெயை தடவி ஒரு மாவு உருண்டையை வச்சு ரோலர் வச்சு மெதுவாக ரோல் பண்ணுங்க. ஷேப் பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு எவ்வளோ மெலிசா திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசா திரட்டுங்க. இப்போ ஓரத்தில் இருந்து மடிப்பாக வச்சு உருட்டிகிட்டே வாங்க. பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மடிச்சுட்டு உருட்டி வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மடிச்சு உருட்டி வச்சிருக்கிற ஒரு மாவு உருண்டைய கல்லுல வச்சு மெதுவா திரட்டிக்கலாம். ஸ்டோவ்ல ஒரு தவாவை வச்சு தவாவை சூடானதும் திரட்டி வச்சிருக்கிற பராத்தாவை மெதுவா போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த பராட்டாவை வெஜ் ரோல் மாதிரி கூட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். பராத்தா மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே மெலிசா கட் பண்ண வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட் வச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ரோல் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சர்விங் டிப் தான். இது நீங்கள் பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.